ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் எக்ஸாம் நவம்பர் 2020 பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் கேட்டிருக்க ஒரு 5 கொஷின்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 5 வரைக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்துருங்க. வாங்க என்ன கொஷின் இருக்குன்னு பார்க்கலாம். Find the lexicographic ordering of the bit strings given below based on the ordering 0 less than 1. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டரிங் சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரி ஆர்டரிங்கு தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டரிங் ஆஃப் 0 லெஸ் தென் 1. 0 வந்து 1 விட கம்மி தான் அந்த பிட் ஸ்ட்ரிங்ஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்க பிட்ஸ் பார்த்தீங்கன்னா 001, 010, 011, 0001, 0101. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த 4ல் எது வந்து கரெக்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டரிங் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிட் எல்லாத்துலேயும் செக் பண்ணுறோம். எல்லாமே 0வாக இருக்குது. ஃபஸ்ட்டு பிட் எல்லாத்துலேயும் 0. அடுத்த பிட் செக் பண்ணுங்கள், 01, 001 இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பிட் பார்ப்போம். தேர்ட் பிட் எதில் 0 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மிச்சம் இருக்கிற 3த்துலேயும் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம எடுக்க போகிறதில்ல, அது 3த்துலேயும் 1 வந்துருச்சு. ஸோ அப்போ அடுத்தது 00ன்னு 2 தான் இருக்குது, ஏவும் டியும் தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது தேர்ட் பிட் செக் பண்ணுறோம். ஸோ தேர்ட் பிட்டில் நம்மளுக்கு 1 வந்துருச்சு, இங்கே 0 வந்துருச்சு. ஸோ அப்போ லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டரிங்னா 0 தான் லெஸ் தென் 1ன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ 001 இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு இது முடிச்சிட்டோம். அடுத்தது மிச்சம் இருக்கிற 4த்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 001. ஏன்னா மீதிலாம் 1 வந்துடுது, பிட் ஸ்ட்ரிங் வந்து 1 வந்துடுது. இதுவும் முடிச்சாச்சு. அடுத்தது இருக்கிறது பார்த்திங்கன்னா 010, 011, 0101 இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 0 ஃபஸ்ட்டு பிட்டு எல்லாத்துலேயும் 0. அடுத்தது பாருங்கள் 1 இருக்குது, 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அடுத்த பிட் செக் பண்ணுங்கள் 00. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 010வை எடுத்துக்கிறோம். 010 லெஸ் தேன் நெக்ஸ்ட்டு பிட்டு செக் பண்ணுறோம். அப்போ எது எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0101 தான் இருக்குது, அதை எடுத்துக்க போகிறோம். லாஸ்ட்டாக 011. ஸோ இந்த ஆப்ஷன் எதில் வருதோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ இந்த ஆன்சர் எதில் வருதோ அதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா 0001, 0 less than 001, less than 010, less than 0101, less than 011 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question. The process of removing details from a given representation is called dash. Extraction, mining, selection, abstraction. ரிமூவிங்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைடிங் மறைக்கிறது, இல்லை ஹைடிங் மறைக்கிறத சொல்லலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இங்கே கரெக்ட் ஆன்சர் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் தான். இந்த அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. கான்செப்ட் ஆஃப் ஹைடிங் ஆர் ரிமூவிங், மறைக்கிறது இல்லைனா ரிமூவ் பண்ணுறது. அடுத்தது கான்செப்ட் ஆஃப் ஜென்ரலைஸ்டாக சொல்கிறது. தென் கான்செப்ட் ஆஃப் ஐடியா வர்சஸ் ரியாலிட்டியில் வர்சஸ் ஐடியாவை பேஸ் பண்ணி கொடுக்குறது. ஸோ அப்போ இதில் ரிமூவிங் கொடுத்துட்டாங்க. ரிமூவிங்னா என்னது? ஹைடிங் டீட்டெயில்ஸ். ஸோ அப்போ வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question. The data node and name node in Hadoop are dash. Worker node and master node respectively. Master node and worker node respectively. Both worker nodes, both master nodes. So Hadoopன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம்ஒர்க் தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாஸை டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு இடையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, எல்லா கம்ப்யூட்டர்லேயும் ஷேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஹடூப்ன்றது ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம்ஒர்க். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் நோட் இருக்குது. நேம் நோடு ஒன்று, டேட்டா நோடு ஒன்று இருக்குது. நேம் நோடு ஒன்று, டேட்டா நோடு ஒன்று இருக்குது. நேம் நோடுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நோட். நேம் நோடுக்கு இன்னொரு பேர் மாஸ்டர் நோட். இதில் டிஃப்ரெண்ட் டேட்டா நோட்ஸ் ஒர்க் ஆகிட்டுருக்கு, மல்டிபிள் டேட்டா நோட்ஸ் இதில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நேம் நோடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜஸ் த ஃபைல் சிஸ்டம், என்டையர் ஃபைல் சிஸ்டமையும் மேனேஜ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் நோட் தான். ஆஸ் வெல் அஸ் நேம் ஸ்பேஸையும் மேனேஜ் பண்ணுது. டேட்டா நோட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்.
டேட்டா நோட்ஸ்க்கு எந்த ஃபைலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற அதோட பேரெல்லாம் தெரியாது. அதே மாதிரி நேம் நோட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குன்றதெல்லாம் தெரியாது. நம்மளுக்கு கொஷின் என்ன இங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா நோடும் நேம் நோடும் ஹடூப்பில் என்ன சொல்வோம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் நேம் நோட்னால் என்னது, மாஸ்டர் நோட். மாஸ்டர் நோட்க்கு தான் பேர் நேம் நோட். இன்னொன்று ஒர்க்கர் நோட் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க்கர் நோட்க்கு இன்னொரு பேர் டேட்டா நோட். ஒர்க்கர் நோட்க்கு இன்னொரு பேர் டேட்டா நோட். So, the correct answer is option A, worker node and master node respectively. Next question, which of the following statements are true? இது வந்து artificial intelligenceல கேட்டிருக்க ஒரு question. A sentence alpha entails another sentence beta if beta isn't true in few words where alpha is true. Forward chaining and backward chaining are very natural reasoning algorithms for knowledge bases in Horn form. அடுத்தது sound inference algorithm derive all sentences that are entailed. Propositional logic does not scale to environments of unbounded size. Choose the correct answer from the options given below. Option என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா A and B only, B and C only, C and D only, B and D onlyன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்ப்போம். இப்போ sentence alpha entails another sentence beta if beta is in true in few words where alpha is true. இது few words கிடையாது, all wordsன்னு வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சென்டென்ஸ் வந்து ட்ரூ. ஸோ இப்போ வந்து இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். Forward chaining and backward chaining are very natural reasoning algorithm for knowledge bases in Horn form. இந்த ஃபார்வர்ட் செயினிங்கும் பேக்வர்ட் செயினிங்கும் தான் நாலேஜ் பேஸஸில் ரீசனிங் அல்காரிதம்ஸாக யூஸ் பண்ணுறோம். ட்ரூ, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. அடுத்தது பாருங்கள், சவுண்ட் இன்ஃபரன்ஸ் அல்காரிதம் derive all sentences that are entailed. இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். Propositional logic does not scale to environment of unbounded size. இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அப்போ ட்ரூ எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. B and D are true. So correct answer is option D. B and D only is the correct answer. Next question. To create an object behavioral model, the analyst performs the following steps. Evaluate all use cases, build a state transition diagram for the system, reviews the object behavior model to verify accuracy and consistency, identify events that do not derive the interaction sequence. Choose the correct answer from the options given below. A, B and C only, A, B and D only, B, C and D only, A, C and D only. ஸோ இங்கே வந்து எது கரெக்டான ஆப்ஷன்ஸ்னு பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் பிஹேவியர் மாடல்னால் என்னென்னு பார்ப்போம். ஆப்ஜெக்ட் பிஹேவியர் மாடல் வந்து டைனமிக் தான் அது. ஸோ டைனமிக் இது இது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்ஸ் அண்ட் டைமோட ஃபங்க்ஷன்ஸை சொல்கிறது தான் வந்து ஆப்ஜெக்ட் பிஹேவியரல் மாடல். ஸோ இதில் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் 5 ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படின்றது பார்ப்போம். எவால்வேட் ஆல் யூஸ் கேசஸ். ஸோ எல்லா யூஸ் கேசஸையும் எவால்வேட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ஷன் எப்படி நடக்குது, அந்த சீக்வன்ஸ் என்னன்னு சொல்கிறத எவால்வேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை ஈவெண்ட்ஸ், என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது that derive the interaction sequence to relate these two specific objects. எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன மாதிரி இன்ட்ராக்ஷன் சீக்வன்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ஷன் டயக்ராம், ஒரு யூஸ் கேஸ்க்கும் இன்ட்ராக்ஷன் டயக்ராம் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்டேட் டயக்ராம் அந்த ஹோல் சிஸ்டமுக்கும் பில்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்யூரசி அண்ட் கன்சிஸ்டன்சியை அந்த மாடலில் இருக்குதான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறோம். அக்யூரசி கன்சிஸ்டன்சி இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவால்வேட் ஆல் யூஸ் கேசஸ், திஸ் இஸ் ட்ரூ. அடுத்தது பில்ட் ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் ஃபார் த சிஸ்டம், திஸ் இஸ் ட்ரூ. ரிவ்யூ தி ஆப்ஜெக்ட் பிஹேவியர் மாடல் டு வெரிஃபை அக்யூரசி அண்ட் கன்சிஸ்டன்சி, திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஐடென்டிஃபை ஈவெண்ட்ஸ் தட் டு நாட் டிரைவ், ஐடென்டிஃபை ஈவெண்ட்ஸும் அங்கே இருக்குது, பட் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, டூ நாட் டிரைவ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது டிரைவ் தான், தட் டிரைவ் தி இன்ட்ராக்ஷன் சீக்வன்ஸ்ன்னு வந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி மட்டும்தான் இங்கே ஃபால்ஸு. ஏபிசி அண்ட் ஏபிசி வந்து ட்ரூ. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏபி அண்ட் சி ஒன்லி. இதில் இன்னும் ஒரு ஆப்ஷன் என்ன கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட் அண்ட் இன்ட்ராக்ஷன் டயக்ராம் ஃபார் ஈச் யூஸ் கேஸ் வந்து தரல. இதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதையும் சேர்த்து சூஸ் பண்ணுவாங்க ஆப்ஷனில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.